Daily. Taste the Daily. போச்சம்பள்ளி அருகே பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி சிறுமிக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டி பாஜக சார்பில் கோரிக்கை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போச்சம்பள்ளி 4 வழி சாலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டியும் பள்ளியில் பணியாற்றிய மற்ற ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு இதில் தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டுகளில் விலங்குகள் கொழுப்பு கலந்த நெய்யில் தயாரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின்படி சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் வழங்கிய தனியார் பால் நிறுவனங்களில் தொடர்புடைய விபின் ஜெயின், பொமில் ஜெயின், அபூர்வ சால்டா மற்றும் ராஜசேகரன் ஆகிய 4 பேரை சிபிஐ கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட மாநகர செயலாளர் செந்தில் மற்றும் மாநகர மேயர் திலகவதி செந்தில் இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை புரிந்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு மாநகராட்சி முக்கிய சாலைகளில் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகளிடம் நினைவு பரிசு பொருட்கள் பெற்றுக்கொண்ட துணை முதலமைச்சர் மாலைமேடு அருகே உள்ள தனியார் திருமண மகாலில் மணமக்கள் கணேஷ், கஸ்தூரி ரத்னா ஆகியோரை வாழ்த்தி உரையாற்றினார். தொடர்ந்து புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்திற்கு சென்று சட்டமன்ற உறுப்பினரின் தகப்பனார் உருவப்படத்தினை திறந்து வைத்தார். அப்போது உடன் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா உள்ளிட்டோர் இருந்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டத்தை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே விவசாய நிலங்களுக்கு பாசன வசதிக்காக ஏரிகளிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சமீப காலமாக பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை கொடுமைகள் அதிக அளவில் நிகழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு இதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தருமபுரி தலைநகரில் இருந்து நேரடியாக சென்னை செல்வதற்கு ஏதுவாக தருமபுரி மொரப்பூர் புதிய ரயில்வே திட்டத்திற்கு ரூபாய் 100 கோடி நிதி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து கொடுத்தும் திமுக அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியதாக தெரிவித்ததோடு இத்திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக சார்பில் பொதுமக்களை ஒன்று திரட்டி தருமபுரியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். பேட்டியின் போது தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் என்ன கொடுமை என்றால் அதிக அளவிலே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அதைவிட மிக மோசமான ஒரு கொடுமை என்றால் ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களால் மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சீற்றங்கள், தொந்தரவுகள், கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை தமிழக ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். காரணம், இது செய்கின்றவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. பயம் வருகின்ற வகையில் பல கடுமையான சட்டங்களும் நடைமுறைகளும் கொண்டு வர வேண்டும்.
அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டங்கள் இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்த தவறி கொண்டிருக்கிறார். தாம்பரம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக இளம்பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருக்கும் வீடியோவை வைத்து மிரட்டி பணம் பறித்த பாஜக இளைஞரணி செயலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவர் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறார். மேலும் பாஜகவில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் காரமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை கடந்த 6 ஆண்டு காலம் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி 30 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 15 சவரன் தங்க நகையை பெற்றுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள மறுத்ததோடு அப்பெண்ணோடு தனிமையில் இருந்த வீடியோக்களை காண்பித்து மிரட்டி வந்துள்ளார். இதை அறிந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் சிட்லப்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தமிழரசனை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து போலீசாரின் சோதனையில் தமிழரசனின் லேப்டாப் மற்றும் செல்போனில் 10க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதேபோன்று ஆந்திராவை சேர்ந்த இளம்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை மிரட்டி குறைத்ததாக தமிழரசன் மீது புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழரசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.